சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, தாமோ அன்பரசன், கணேசன் ஆகியோர் இணைந்து சாம்சங் பிரச்சினைக்கு தீர்வு காண உத்தரவு. மனித வளத்தை அறிவு வளமாக மாற்ற சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது திமுக அரசு. விருதுநகரில் தயாநிதி மாறன் எம்பி பேச்சு. மோசடி வழக்கில் கைதானவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, கட்சி விளக்கம். மோசடி வழக்கில் கைதானவர்களின் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் அட்டை சமூக வலைதளங்களில் வைரல். தமிழக வெற்றிக் கழகத்தில் இல்லை என கட்சி விளக்கம் அளித்திருந்த நிலையில் சர்ச்சை. இயந்திர கோளாறால் பாதியிலேயே சென்னை திரும்பிய மதுரை விமானம். 163 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலையை திறந்து வைத்த ராகுல் காந்தி. மக்களின் நீதிக்கான உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் ராகுல் காந்தி பேச்சு. தஞ்சை அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 2 பேர் மின்னல் தாக்கி காயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. மருத்துவமனைகளில் 3,26,000 டிபிடி தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு 65 விழுக்காடு நிதியை வழங்குகின்றது. மத்திய அரசு விளக்கம். புதுச்சேரியில் இலவச அரிசியை பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்க அரசு திட்டம். தீபாவளிக்குள் இலவச அரிசி விநியோகம் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தகவல். புதுச்சேரியில் காய்கறிகள் விலை கிடுகிடு உயர்வு. இல்லத்தரசிகள் வேதனை. கர்நாடகாவில் மைசூரு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. இந்திய வானிலை மையம் தகவல். இலங்கை அரசின் அடாவடி போக்கு தொடராமல் முடிவு கட்ட வேண்டும். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ராமதாஸ் கோரிக்கை. வடகிழக்கு பருவமழை 15ஆம் தேதி தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 49 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அரசு பேருந்துகளில் பணிப்பெண்களை நியமிக்க மகாராஷ்டிரா அரசு திட்டம். முதற்கட்டமாக மும்பை புனே வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளில் சிவ்நேரி சுந்தரி என்ற பெயரில் பணிப்பெண்களை பணியமர்த்த முடிவு. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் சீன தயாரிப்பு பொருட்கள் மூலமாக இந்திய குடும்பங்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட வாய்ப்பு அதிகம். ஆய்வில் அதிர்ச்சி தகவல். லெபனானில் தொடரும் போர் பதற்றம். லெபனானில் இருந்து 97 பேரை விமானம் மூலம் மீட்ட தென்கொரியா. இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு ராணி கோப்பையை கைப்பற்றியது மும்பை அணி. இரட்டை சதம் அடித்த சர்பராஸ் கான் ஆட்ட நாயகனாக தேர்வு.